வீட்டில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு சென்னைக்கு வந்தாச்சு. பேக் டு சென்னை ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சென்னை வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் வந்து ரீச் ஆகிட்டேன். மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாப்பாடு, சாம்பார், கீரை பொரியல், இந்த மாதிரி நிறைய பொரியல் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கொடுத்துட்டாங்க. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்டாச்சு மதியானம். அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் எது எடுத்துகிட்டு வந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து அந்தந்த இடத்துல வச்சாச்சு. அதுக்கப்புறம் சூட் கேஸில் இருக்க எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல வச்சுட்டேன். ஏன்னா வந்த கையோடு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் நம்மளுக்கு. அப்புறம் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த விநாயகரும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அந்த பழைய விநாயகரை ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுட்டேன். ஏன்னா தூக்கி போட மனசே இல்லை எனக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு வீடு குத்துனப்போ எடுத்துகிட்டு வந்தது அது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் இங்கே வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து பழைய விநாயகர் வச்சுட்டு ஈவினிங் ஒரு 4 மணி போல் பார்த்தீங்கன்னா நான் காய்கறி வாங்கிட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா சண்டே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போக முடியாது, வேண்டாம், ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் சண்டேல. மண்டேலேருந்து ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பிரேக் விடுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காய்கறி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம கிட்ட வந்து டெய்லி வியர் குர்த்திஸ் வந்து 300 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாருக்குன்னா வேணும்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் எப்பவுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன சைஸஸ், என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வந்து பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.